பக்தி சேனல் நேயரனவர்களுக்கும் எண்ணினே வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது பூஜையின் பலன். செவ்வாய் வெள்ளி இந்த 2 நாட்களில் நாம் ஒரு சிறப்பான பூஜைகள் செய்யும்போது நமக்கு முக்கியமான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னன்னாக்கா செவ்வாய்க்கிழமை அப்படின்றது காலையில் ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு தட்டில் நமக்கு என்னக்கா ஒரு கல்உப்பும், அதே மாதிரி ஒரு தட்டில் சர்க்கரையும், 2 தட்டுலையுமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா சர்க்கரை ஒரு தட்டுலையும் அதே மாதிரி கல்உப்பு ஒரு தட்டுலையும் வச்சுக்கணும். அதை பரப்பிடணும். பரப்பிட்டு அதற்கு மேலே எலுமிச்சம்பழம் மொத்தம் என்னக்கா 3 எலுமிச்சம்பழம் இந்த தட்டுலையும் 3 எலுமிச்சம்பழம் இந்த தட்டுலையும் அதை கட் பண்ணி அதை என்னக்கா திருப்பிட்டு அதில் நெய்யை ஊற்றி என்ன பண்ணணும், விளக்கேற்றணும். மொத்தம் இதில் ஒரு 6 விளக்கு, இதில் ஒரு 6 விளக்கு, மொத்தம் 12 விளக்கு நீங்கள் ஏற்றிடணும். ஏற்றிட்டு அதை சுற்றியில் என்ன ஏற்றிடணும். நடுவில் ஒரே ஒரு டம்ளர் அதில் தண்ணி, அந்த தண்ணியில் பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் கிராம்பு, அதுக்கப்புறமா வெண்கடுகு, அதுக்கப்புறம் நாய்க்கடுகு, இந்த மாதிரி இருக்குது. அதை அதில் போட்டுடணும். அதில் போட்டுட்டு அதற்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு டம்ளருக்கு தகுந்த மாதிரி ஒரு மூடியை போட்டுட்டு அதற்கு மேலே இலுப்பெண்ணெய் விளக்கு அதை நக்கை ஏற்றணும். இந்த பக்கமும் அதே மாதிரி தான் வைக்கணும், இந்த பக்கமும் அதே மாதிரி வைக்கணும். இதை ஏற்றுனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக உங்களுக்கு தீர்ந்து போயிடும் அப்படின்றத எடுத்துக்கணும். யாரெல்லாம் கடனில் சிரமப்படுறீங்களோ அவங்க இந்த பூஜையை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இன்னொரு பரிகாரம். அதே மாதிரி தட்டில் உப்பை வைங்க, மறுபடியும் இன்னொரு தட்டில் நீங்கள் ஒரு சர்க்கரையை வைங்க. சர்க்கரையை வச்சுட்டு இதை சாயந்தரம் பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம். இதை சுற்றியுள்ள மறுபடியும் எலும்பிச்சம்பழ விளக்கை ஏற்றணும். ஏற்றிட்டு இதில் என்ன பண்ணுறீங்க, முக்கியமாக மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சள் தூளை ஒரு சின்னதாக ஒரு தட்டில் நடு சென்டரில் வைங்க. அதுக்கு மேலே ஒரு எலும்பிச்சம்பழத்தை வைங்க. அது எலும்பிச்சம்பழத்தை வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, துர்கையினுடைய அஷ்டோத்திரம் ஒரு 108, இதுக்கு ஒரு 54, இதுக்கு ஒரு 54, இந்த ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா 108 அஷ்டோத்திரத்தை சொல்லிட்டு அதுக்கு 2 வெத்தலைப்பாக்கு பழம் முன்னாடி வைங்க. அதாவது தட்டுக்கு முன்னாடி வைங்க. இந்த தட்டுக்கும் 2 வெத்தலைப்பாக்கு பழம் வைங்க. வச்சுட்டு ஊதுபத்தி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா, அந்த பச்சை கற்பூரத்தினால தீபத்தை ஏற்றுங்க. ஏற்றிட்டு அதுக்கு என்னன்னாக்கா அதுக்கு தீபாதனை பண்ணுங்க. இது காலம்பர சாயந்தரம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்றது வரும். அதே மாதிரி கடன் நிவர்த்தி அப்படின்றத அதிகமாக உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை குலதெய்வத்தினுடைய அருள் அப்படின்றது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா ஒரு சொம்பில் ஒரு நல்ல சுத்தமான ஜலத்தை எடுங்க. அதில் உள்ளுக்குள்ளே பச்சை கற்பூரம், அதே மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்கனி, இது எல்லாத்தையுமே அதுக்குள்ளே போடுங்க. அதுக்கப்புறம் கோரோசனை அப்படின்றது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த கோரோசனையும் வாங்கி அதில் போட்டுடுங்க. போட்டுட்டு ஒரே ஒரு அரசம் இலை, அந்த அரச இலையை பச்சையாக எடுத்துகிட்டு அந்த அரச இலையும் அந்த சொம்புக்குள்ளே போடுங்க. போட்டுட்டு அதை ஒரு சின்னதாக ஒரு துணியில் வேடு கட்டுங்க. வேடு கட்டிட்டு குலதெய்வம் அப்படின்றத நான் ஒரு சீட்டில் எழுதி, குலதெய்வம் எங்கள் குடும்பத்திற்கு வசி வசி அப்படின்னு எழுதி அந்த அந்த இதை சீட்டை அந்த சொம்புக்கு மேலே வந்துட்டேனாக்கா வைங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தீபத்தை ஏற்றணும். அந்த தீபத்தை என்னன்னாக்கா ஏற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும்.
இப்போ சொம்பு வைக்கிறீங்க, அதுக்கு மேலே வந்து ஒரு துணியை போட்டு மூடிடுறீங்க. அந்த துணி போட்டுட்டு வேற வந்து சின்னதாக ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. தட்டு போட்டு மூடிட்டு கீழே வந்துட்டு சீட்டை வைங்க. சீட்டுக்கு மேலே விளக்கு வைங்க. அதை வந்து ஏற்றுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த விளக்கில் கிட்டத்தட்ட வந்து நிறையா பச்சை கற்பூரத்தை நல்லா உதிர்த்து விடுங்க. அதுவும் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை வந்துட்டு பரிபூர்ணமாக வசீகரம் பண்ணி கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இது வெள்ளி செவ்வாய் 2 நாளும் பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி வந்து வீட்டில் வந்து சுமங்கலிகள் அப்படின்றது வந்து வீட்டில் கணவன் வந்து நல்லபடியாக இருக்கணும், அவங்களுக்கு நல்ல வேலை வரணும் அப்படின்னாக்கா ஒரு பச்சரிசி, அந்த பச்சரிசியை வந்துட்டுனாக்கா ஒரு பித்தளை தட்டில் வைங்க. அப்படி இல்லைன்னா வாழை இலை வாங்குங்க. வாழை இலையில் ஒரு பச்சரிசியை வந்து போடுங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து குத்து விளக்கை வந்து வைங்க. 5 முகம் விளக்கேற்றுங்க. விளக்கேற்றிட்டு அதுக்கு முன்னாடி 2 வெத்தலைப்பாக்கு பழம் வைங்க. வச்சுட்டு லக்ஷ்மியினுடைய அஷ்டோத்திரம் ஒரு 108 அதை வந்து அஷ்டோத்திரத்தை வந்து சொல்லுங்கள். அஷ்டோத்திரத்தை வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் உடைங்க. உடைச்சிட்டு நீங்கள் வந்து தீபாதனை வந்துட்டு பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த விளக்கு 5 முக விளக்கேற்றிடுறீங்க இல்லையா, அந்த கீழே வந்து தண்டு இருக்கும் இல்லையா, அந்த தண்டை சுற்றி ஒரு 11 எலும்பிச்சம்பழத்தினால நீங்கள் வந்து விளக்கேற்றணும். அப்போ வந்துட்டு எனக்கா 6 எலும்பிச்சம்பழம் வாங்கினீங்கன்னா 12 விளக்கு வரும். அதில் வந்து 11 பீஸ் எடுத்து வச்சுருங்க. 11 எலும்பிச்சம்பழத்தினால விளக்கை வந்துட்டு என்ன பண்ணணும், அந்த தண்டை சுற்றி வந்து வைக்கணும். இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து சுமங்கலிகளுக்கு தன்னுடைய கணவருடைய வேலை, அதே மாதிரி வந்து கணவருக்கு நல்ல ஒரு அமைப்புகள்லாம் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்லலாம். இது வந்து ரொம்ப நல்லது. எப்போவுமே ஒரு பூஜை அறையில் நமக்கு வந்து மஞ்சள் பொடி அப்படின்றதும் கல் உப்பு அப்படின்றதும் கோபுரம் மாதிரி 2 பவுலில் வைங்க. அதுவும் வந்துட்டு ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்துட்டுனாக்கா வந்து பூஜை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக மாவிலை அப்படின்றதும், கண்டிப்பாக மாவிலை தோரணம் என்பது வீட்டை பூஜை அறையில் வைக்கிறது அப்படின்றது ரொம்ப சிறப்பு. அதனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்றது வரும். கடன் நிவர்த்தியும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிவர்த்தி ஆகும். அதனால் இந்த பரிகாரம் செய்து பாருங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து பக்தி சேனல் நேயர் அனைவர்களுக்கும் என் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.